ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லிக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க எந்த பக்கம் காலை வச்சாலும் அவங்களுக்கு அடி மேலே அடியாக தான் விழுந்துட்டுருக்கு. அவங்களுக்கு மட்டுமா, நம்ம விஜய்க்கு சேர்த்து தான் அவங்க குடும்பமே இப்போ ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிஷா, அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி, இவங்க தான். அதுக்கப்புறமா இந்த அரவிந்த் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாச்சு இவங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஏன்னா அரவிந்த் இருந்துக்கிட்டு விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி எப்போவுமே நல்லது மட்டும் தான் நினைப்பார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படின்ற உண்மையான மனசோடு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் தான். அதனால் அரவிந்த் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் நாட்டில் மழையே பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லவருங்க. அவர் இருக்கிற வரையும் கண்டிப்பாக விஜய்க்கு சரி மல்லிக்கு சரி என்றைக்குமே எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நடந்துக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தருக்கு நண்பராக கிடைச்சா கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் ரொம்ப நல்ல எண்ணத்தோட விஜயை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஜெயிலர்கிட்ட போய் அதுக்காக அப்ரூவலும் வாங்குறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு முதல்ல விஜய்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்றாங்க. அவங்க கூட விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, விஜய் ஆச்சு அரவிந்தா சரி அப்படின்னா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கிறாரு. பரவாயில்லைங்க, விஜய்க்கு கொஞ்சமாச்சும் நல்ல எண்ணம் இருக்குது அரவிந்த் மேலே. அதனால தான் அரவிந்த் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி விஜய் தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் தம்பி நல்லா இருக்கலன்னு கேட்க அவங்க யார் கூடமே பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரவிந்த் இருந்துக்கிட்டு எப்படி இருக்கீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய், நான் இருக்கேன், கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வருவேன். ஆனால் நான் இங்கே வந்ததுக்கான முழு காரணம் நான் மட்டும் இல்லை, மல்லியும் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னாங்க. அதனால தான் அப்படின்னு. மல்லியா, அவளை பார்க்கறதுக்காக நான் விருப்பப்படவும் இல்லை, அவளை நான் பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. அவள் மட்டும் கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் அமைதியாக இருக்க வச்சுட்டு அரவிந்த் இருந்துக்கிட்டு மல்லியை கூப்பிட்றாரு. மல்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நிஷா இருந்துக்கிட்டு பார்க்கறதுக்காக வராங்க. வெண்பாவை கூட்டிகிட்டு பாசத்தோடு காட்டுறாங்கன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, பார்த்துக்கோ. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று இல்லைனாலும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஜெயிலே இருந்தாலும் உங்கள் டாடா மல்லியம்மாவை பார்க்கத்தான் ஆசைப்படுறாரு, வெண்பக்குட்டியை பார்க்க கொஞ்சம் கூட ஆசைப்படல. நீ தான் உங்கள் டாடான்னு சொல்லிட்டு விஜயவே நினச்சிட்டு இருக்க. இங்கே பாரு வெண்பா, நாங்கள் தான் உண்மை, உன் பக்கத்தில் இருக்க நாங்கள் தான் உன்னை நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்க முடியும். அதை விட்டுட்டு வேறு யாரும் பார்த்துக்க முடியாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னென்னா மல்லி அந்த குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வர வைக்கிறாங்க இந்த நிஷா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க இல்லை நான் இவங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல, வெண்பாவும் ஆமாம் இவங்க தான் இவங்களோட அம்மானதும் கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்பாவும் சரி இந்த மல்லியும் சரி இவங்க வெண்பாவை பார்க்கவே கூடாது, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அக்யூஸ்டுன்னு சொல்லி எல்லா இதுவும் ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒன்றும் இவள் பெத்தாமல்ல, வெண்பா என்னுடைய அக்கா குழந்தை, விஜய்க்கும் என் அக்காவுக்கும் பிறந்த குழந்தை தான் வெண்பா. இவ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ. அதனால் இவளுக்கு என்ன உரிமை இருக்குது இந்த குழந்தைய பார்த்துக்கணும்? நீங்கள் இந்த குழந்தைய பார்க்கணுன்னா முதல்ல கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்குவீங்க. அது வரையும் உங்களுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த நம்மளுடைய வெண்பா குட்டியை தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஜெயிலையும் தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கூட இந்த மனசாட்சி அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை இந்த நிஷாக்கு. அதனால தான் அந்த குழந்தைய ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அப்படி பண்ணுறா. அங்கேயும் தரன்னு மல்லி கூட பேச விடாமல் இழுத்துட்டு போனால், இங்கேயும் விஜய் கூட பேச விடாமல் தரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த குழந்தை மனசில் என்ன நினைக்குது, அந்த பிஞ்சு குழந்தை மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அவள் யோசிச்சே பார்க்கறதில்ல. அந்த அளவுக்கு அரக்கத்தனமாகவும் கொடூரமாகவும் நடந்துட்டுருக்கா இந்த நிஷா. ஆனாலும் இது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்கிட்டு இந்த வெண்பா குட்டிக்கு மனசை மாற்றுறாங்க இந்த கதிரேசனும் நிஷாவும். ஆனால் அது எதையுமே மறக்கிற நிலைமையில் அந்த குழந்தை இல்லை. ஏன்னா அவளுடைய பாசம் நேசம் எல்லாமே அவங்க அப்பா அம்மா தான். அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு தெரியாது. அதனால் அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு எதையும் நினச்சி பார்க்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புசுங்கி செத்துக்கிட்டு இருக்கா இந்த வெண்பா குட்டி. அதுக்கப்புறம் அந்த இதை நினச்சி விஜய் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை நிஷா. இப்படி பண்ணிவிட்டா. அந்த கோபத்தில் மல்லியை பார்த்தாலும் விஜய் சாருக்கு ஆகவே ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டா. அவள் கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால இந்த கேஸ் நடந்தது, கடைசியில் எல்லா இதுலையும் என்னை ஏமாற்றிட்டாங்க.
அப்படின்ற கோவம் இருக்கிறதுனால விஜய் இருந்துக்கிட்டு மல்லியை பார்க்கவே விரும்பவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.